பாண்டி கோயில், மதுரை பாண்டி கோயில், மதுரை பாண்டி கோயில்னு சொல்றீங்க. அந்த பாண்டிமணி கோயில் மதுரையில எங்கே தான் இருக்கு? நான் எப்படிங்க போறது? நான் வந்து தேனி அந்த பக்கம் இருந்து வரேன், அதாவது திண்டுக்கல் தேனி மாவட்டம் அந்த சைட்ல இருந்து வரேன். நான் வந்து தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம் இந்த சைட்ல இருந்து வரேன். நான் எப்படி வர்றது? எப்படி இந்த கோயிலுக்கு போறது? என்ன வாங்கிட்டு போறது? அதாவது நீங்க ஏற்கனவே நான் வந்து அழகர் கோயில்ல இருந்து அழகர் கோயில் போறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் போய் பாருங்க. இது வந்து பாண்டிமுனீஸ்வரர் கோயில். பாண்டிமுனீஸ்வரர் கோயிலை பொறுத்தவரை ஆரப்பாளையத்துல இருந்து யார் இருந்தாலும் மாட்டுத்தாவணிக்கு வந்துருங்க. மாட்டுத்தாவணி அங்கிருந்து வெளியே வந்தீங்கன்னா ஆரப்பாளையத்துக்கு வெளியே பஸ் இருக்கு, அங்கிருந்து மாட்டுத்தாவணிக்கு வந்துருங்க. மாட்டுத்தாவணியில் இருந்து, அதாவது மாட்டுத்தாவணியில இருந்து நீங்க ஆட்டோ பிடிச்சு தான் போக முடியும். ஆட்டோ பிடிச்சு இல்லைன்னா ஒவ்வொரு பிரைவேட் பஸ், அதாவது அந்த அருப்புக்கோட்டை, அப்புறம் வந்து ராமநாதபுரம், அப்புறம் வந்து பரமக்குடி, இந்த மாதிரி பிரைவேட் பஸ் போற பஸ்ல நீங்க ஏறி பாண்டி கோயில் கிட்ட இறங்கிக்கலாம். அதாவது சிவகங்கை ரிங் ரோடு அங்க இறங்கிக்கலாம். அங்க இறங்குனீங்கன்னா அங்கிருந்து உங்களுக்கு போறதுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க யாரா இருந்தாலும் முதல்ல மாட்டுத்தாவணி வந்துருங்க. மாட்டுத்தாவணியில இருந்து மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் கேள்விப்பட்டிருக்கீங்க. மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் தாண்ட உடனே ரைட்ல ஒரு ரோடு கட் ஆகும், வலதுபுறம் ஒரு ரோடு கட் ஆகும். அங்கிருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் தொலைவில் தான் அந்த பாண்டிமுனீஸ்வரர் கோயில் வந்து இருக்கு. அங்கே வந்து ஆட்டோ போகும், ஒவ்வொரு நேரம் ஆட்டோ போகும். ஆட்டோ போகணும்னா நீங்க மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்ல வந்து நின்றுங்க. அதாவது இப்போ சரவணா சூப்பர் மார்க்கெட் திறந்துருக்காங்க, அதுக்கு ஆப்போசிட்ல வந்து நின்றீங்கன்னா பாண்டிமுனி கோயில் போறதுக்கு ஆட்டோ வரும். அதுல ஏறி நீங்க நேரம் பாண்டிமுனி கோயில் போயிருக்கலாம். இங்கே வந்து மினி பஸ்ஸு கிடையாது, அதனால தான் நான் சொல்கிறேன், இங்கிட்ட வந்து மினி பஸ்ஸு கிடையாது. அதே மாதிரி மாட்டுத்தாவணியில் வந்து இறங்குனீங்கன்னா இதே வழிமுறை தான். அங்கிட்டிருந்து ராமநாதபுரம், தூத்துக்குடி கூட இங்கிட்டு இருக்கு. ராமநாதபுரம், அருப்புக்கோட்டை அந்த சைடு இருந்து, விருதுநகர் அந்த சைடு இருந்து வர்றவங்க உங்களுக்கு வந்து நேரம் வந்தீங்கன்னா சிவகங்கை ரிங் ரோடு. எல்லாருமே மேக்ஸிமம் சிவகங்கை ரிங் ரோடுன்னு கேட்டாலே சொல்லுவாங்க. நீங்கள் அங்கே போய் இறங்கிருங்க. அங்கே இறங்கிட்டு நீங்கள் வந்து நேராக கொஞ்சம் தூரம் தான், ஒரு 200 மீட்டர் நடந்து வந்தீங்கன்னா பாண்டிமணி கோயில் இருக்கு. ஒவ்வொரு பஸ்ஸும் கூட பாண்டிமணி கோயிலே நிப்பாட்டுவாங்க. அதாவது உங்களுக்கு தென் மாவட்டத்திலிருந்து வரவங்களுக்கு வண்டியை வந்து பாண்டிமணி கோயிலையே நிப்பாட்டுவாங்க. ஞாயிற்றுக்கிழமையில சரியான கூட்டமாக இருக்கும். 100க்கும் மேற்பட்ட கடாய்கள் வெட்டப்படும் கோயிலில். நீங்கள் கோயிலுக்கு போன உடனே இது கோயிலுக்கு வெளியே என்ட்ரன்ஸுக்கு முன்னாடியே நீங்கள் செருப்பை வந்து கழட்டி வச்சுருங்க. கழட்டி வச்சுட்டு நேராக உள்ளேக்குள்ள போய் நிறைய பேர் நிறையா இது சொல்லுவாங்க. நீங்கள் வந்து கோயிலுக்குள்ளே போய் எதுவும் வாங்காதீங்க, அங்கே வந்து ரேட் அதிகமாக இருக்கும். கோயிலுக்கு வெளியவே எதாக இருந்தாலும் மாலை, கனி, சுருட்டு, இது பன்னீர் இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. எல்லாத்தையும் வாங்கிக்கிங்க. வெளியவே எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருங்க. இல்லைன்னா உள்ளுக்கு போனீங்கன்னா ரேட்டு போக அதிகமாக இருக்கும். வாங்கிட்டு நேராக போங்க. இங்கே அதாவது இடதுபுறம் வந்து இலவச தரிசனம் இருக்கும். வலதுபுறமே பிள்ளையார் வணங்கிட்டு பிள்ளைகளை போனீங்கன்னா இது கட்டண தரிசனம் 50 ரூபா போட்டிருப்பாங்க. கட்டண தரிசனம் அதில் போகிறவங்க போகலாம். இல்லைன்னா இலவச தரிசனத்தில் போனீங்கன்னா அங்கேயும் போயிட்டு வரலாம். அப்படியே வணங்கிட்டு பின்னாடி போவீங்கன்னா கோயில் சாமி கும்பிட்டு வெளியே இருந்தீங்கன்னா மணி அடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல கொஞ்சம் மணி, ஒரு 2-3 மணியை அடிச்சுட்டு உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றிட்டு அப்படியே நேரம் போனீங்கன்னா அங்கே ஆண்டிச்சாமி இருப்பார். அவர்கிட்ட வணங்கிட்டு அவருக்கு ஒரு சுருட்டை பற்ற வச்சுட்டு அவரை வணங்கிட்டு அங்கே 90 கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு அப்படியே நேரம் போனீங்கன்னா சமயக்கருப்பு சாமி கோயிலை பொறுத்தவரை 3 முறை சந்தனம் குங்குமம் இருக்கும். சந்தனத்தையும் குங்குமத்தையும் முதல்ல வச்சுட்டு 3 முறை கோயிலில் வளம் வந்துட்டு அப்புறம் சாமியை கும்பிட்டுட்டு அவருக்கு நீங்கள் வாங்கிட்டு வந்த சுருட்டு, சாராயம் எதுவாக இருந்தாலும் சரி அங்கே தான் பலியிடும். அதே மாதிரி ஆடு கோழி இதெல்லாம் அவருக்கு தான் பலியிடுறது. அதுக்கு உண்டானது இருக்குது. அது மாதிரி சமயக்கருப்பு தான் இங்கே வந்து எல்லாமே காவு வாங்குறது, சுருட்டு, சாராயம் எந்த இதாக இருந்தாலும் அவர் தான் இங்கே கோயிலில் வந்து வாங்குறாரு. இத்துடன் இந்த பதிவை முடிச்சுக்கிறோம். வேற எந்த கோயிலை பற்றி பதிவு வேணும்னா அடுத்து கமெண்ட் பண்ணுங்க, அந்த கோயிலை பற்றி போடுவோம். நன்றி, வணக்கம். பாண்டிமுனி கோயில் சென்று எல்லாரும் பாண்டிமுனீஸ்வரரின் அருள் பெறுங்க. நம்ம கற்பன் பெருமை யூடியூப் சேனல் மூலமாக வாழ்த்துறோம். நன்றி, வணக்கம்.